மிஸ்ஸஸ் கபூர் ஒரு சிறிய நகர பள்ளியில் ஆசிரியையாக இருந்தார். அந்த பள்ளியில் பயிலும் பெரும்பாலான மாணவர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். அவர்களில் ஒருவன் ராஜ். அவன் எப்போதும் அமைதியாக இருந்தான் மற்றும் தேர்வுகளில் மிக குறைந்த மதிப்பெண்கள் பெறுவதற்கே போராடிக் கொண்டிருந்தான். ஆனால் மிஸ்ஸஸ் கபூர் அவனுள் இருக்கும் மறைக்கப்பட்ட திறனை கவனித்தார். அவர் ராஜுக்காக கூடுதல் நேரம் செலவிட்டு பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ள உதவி செய்தார். முக்கியமாக அவனுக்கு தன்னம்பிக்கை அளித்து, "நீ மிகவும் திறமைசாலி, உன்னால் மிகுந்த உயரத்துக்கு செல்வது முடியும்" என்று தொடர்ந்து ஊக்கமளித்தார். மெல்ல ராஜன் தன்னம்பிக்கை அதிகரித்தது. அவன் படிப்பில் சிறந்து விளங்கத் தொடங்கினான். இறுதியில் ஒரு பிரபலமான பல்கலைக்கழகத்துக்கான உதவித்தொகையை வென்று தனது கனவை நிஜமாக்கினான். ஆண்டுகள் கடந்த பிறகு ராஜ் ஒரு வெற்றிகரமான மருத்துவராக ஆனான். ஒரு நாள் தனது பழைய பள்ளிக்கு திரும்பி மிஸ்ஸஸ் கபூரை சந்தித்தான். அவரை காணும்போது அவனது கண்களில் நன்றியின் கண்ணீர் கலந்திருந்தது. "நீங்கள் எனக்கு புத்தகங்களிலிருந்து பாடங்களை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, எனது திறனை நான் நம்ப வைக்க கற்றுக் கொடுத்தீர்கள்" என்று ராஜ் உணர்ச்சி பூர்வமாக கூறினான்.